சரி, ககன், பூமி 3 பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஃபோன் வரதுக்காக. ஒரு ஃபோன் வருது. ஆசையாக வந்துட்டு அந்த ரவுடி பையன் நரேன் தான் ஃபோன் பண்ணுவான்னு நினச்சி பூமி எடுத்து பேசுகிறாங்க. பார்த்தா வேற ஒருத்தன் ஃபோன் பண்ணுறா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் என் ஃபோட்டோ அனுப்புகிறேன், அவனை விட நான் அழகாக இருப்பேன், உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி கேட்க செம்ம கடுப்பாயிட்டு பூமி திட்டுறாங்க. உனக்கெல்லாம் அவன் கிடைக்கவே கூடாது, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ சாகு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. இதனால் வந்துட்டு ககனும் சரியும் சிரிக்க, உங்களுக்கு என்னை பார்த்தா சிரிப்பாக இருக்கல, இதுக்கப்புறம் எந்த ஃபோன் வந்தாலும் நான் எடுக்க மாட்டேன், பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதோ ஒரு ஃபோன் வருது, எடுக்க சொல்கிறாங்க. ஆனால் பூமி எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கரெக்டாக நரேன் தான் பேசுகிறாரு. ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாங்க. நரேன் வந்து, செல்லம் நான் தான், நீ எனக்காக வீடியோ போட்டிருந்தியே நான் தான், நீ நானும் தான் மண்டபத்தில் பார்த்தேன்னு சொன்னோன்னே அப்படியே ஷாக்காகி திரும்பி பார்க்குறாங்க. பூமியை வந்து பேசுன்ற மாதிரி சொல்ல, அப்புறமா பூமியை வந்து பேசுகிறாங்க. நீ தான் நான் தங்கம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாம் நான் தான், எப்படி நான் உன்னை நம்புறதுன்னு சொல்லி கேட்க, ஃபோட்டோ அனுப்புறியான்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கி நடந்ததை நான் வேணால் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ நீ தான், ஏன் நான் சந்தேகப்பட்டேன்னா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி உன்ன மாதிரியே பேசினாங்க அப்படின்னு சொல்லி பூமி சமாளிக்கிறாங்க. சரி தங்கம், இதுக்கப்புறம் நான் செத்துட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்ககிட்ட பேசிட்டல அப்படின்னு பூமி சொல்ல, இல்லை நீ ஏன் சாகணும், நீ சாகலாம் கூடாது, நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் உன்னை உடனே பார்க்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆமாம், எங்கே வரணுன்னொன்னே இங்கே வந்து கல்குவாரி இருக்குது, அந்த இடத்துக்கு வந்துடுன்னு சொல்கிறாங்க. அங்கேயா அப்படின்னு யோசிக்க, ஆமாம் நீ வரலைன்னா நான் வந்துட்டு அங்கேருந்து குதிச்சு செத்துடுவோன்ற மாதிரி பூமி சொல்ல, கண்டிப்பாக வந்துடும் சொல்லணும்னு ஃபோனை வச்சிடுறாரு. ஒரு பக்கம் இங்கே செரிக்கிட்ட பேசினதுனால வந்துட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த கல்குவாரிக்கு போயிட்டு மேலே நின்றுக்கிறாங்க நம்ம பூமி. 2 பக்கம் வந்து செரியும் வந்துட்டு ககனும் ஒளிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக நரேன் வராரு. வந்தவொடனே வந்துட்டு அப்படியே டைலாக்லாம் பேசிக்கிட்டு வராரு. இவ்வளோ லவ் பண்ணுறேன்னா அப்போ இந்துவை உயிருக்கு உயிராக காதலிச்சியா, அது என்னடா அப்படின்ற மாதிரி ககன் ஒரு பக்கமும் சரி ஒரு பக்கம் வருமோ, நீங்கள் 2 பேரும் என்னை நல்லா ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். டேய் உண்மையை சொல்கிறா, யார் ஒன்று அமிச்சா சொல்லுன்னு அடிக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி கிட்ட வாங்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கிட்ட வர சொல்லி 2 பேரும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. வந்து ஓடுறான். ககனும் சரியும் துரத்திட்டு ஓடுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே டேப்லெட் சாப்பிட மாட்டேன், சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்து அடம் பிடிக்க, எங்க நம்ம பொண்ணு வந்துட்டு எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்ல, இந்து வந்துட்டு அவர் வம்சி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் கண்டிப்பாக வந்து உயிரோடவே இருக்க மாட்டேன், நாளைக்கும் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்பவே பயந்துடுறாங்க அவங்க அம்மா. வீரா வந்து, நானே போய் பேசுகிறேன் மாப்பிள்ளை வீட்டில், நீங்கள் வரக்கட்டி போங்க, உங்களுக்கு அந்த ககனும் சாரதாவும் தானே முக்கியம்னு சொல்கிறாங்க. இல்லை நானும் வரேன்ட்டு அவரும் கூட போகிறாரு. போயிட்டு மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டு பேசுகிறாங்க. கிருஷ்ணபிரசாத் வந்துட்டு காலிலே விழுந்துடுறாரு, வம்சி காலில். அப்பயும் அவங்க அம்மா அப்பா வந்துட்டு அவங்க 2 பேரையும் இழுத்துன்னு வந்து வெளியே விட்டுட்டு, அப்படி ஒரு பொண்ணு, கேவலமான பொண்ணையெல்லாம் வந்துட்டு நாங்கள் கல்யாணம் பண்ண மாட்டோம் போங்க அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுறாங்க. இதனால் அப்செட் ஆகி வந்து இந்து கிட்ட திரும்பவும் சொல்லி அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அடமாக இருக்கிறாங்க இந்து ஒரு பக்கம். இங்கே நரேனை துரத்தி போனவங்க கரெக்டாக வம்சி வீட்டில் போயிட்டு நரேன் வந்துட்டு கதவு சாத்திக்கிறாரு எல்லா பக்கமும். இது வந்துட்டு பக்கா ககனோட பிளானு. கதவு சாத்திட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு. இங்கே அபூர்வாவோட சித்திக்கு ஃபோன் பண்ணி, மேடம் நீங்கள் மேடம் கிட்டே கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அபூர்வா பேசுகிறாங்க. பேசி, மேடம் இந்த மாதிரி என்னை துரத்திட்டு வந்தாங்க, நான் ஒரு வீட்டில் வந்து சேஃப்டி ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க, நீ உடனே அங்கேருந்து கிளம்பி என்கிட்ட வந்துரு, உன்னை வந்துட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன், மாதம் உனக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க செலவுக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகேன்ற மாதிரி இவரும் சந்தோஷமாயிட்டு, உங்களை நம்பி தான் மேடம் அந்த இந்துவோட கல்யாணத்தை நிப்பாட்டின நாடகமாடி, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவனுங்க கையில் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. கரெக்டாக வம்சி அவங்க அப்பா அம்மா எல்லாம் வராங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. வம்சி உடனே அவரோட சட்டையை பிடிச்சி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பேன், யார் சொல்லிவிட அப்படி பண்ணேன்னு அவர் ஒரு பக்கம் கேட்க, அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறாரு கதவு திறந்துக்கிட்டு அந்த நரேன். ககனும் சரியும் வெளியே நிற்கிறாங்க. 2 பேரும் பிடிச்சி சரியான அடின்னு அடி கொடுக்குறாங்க. ககன் வந்துட்டு அவர் அப்படியே கழுத்தை பிடிச்சி மேலே அடிக்க வச்சுறாரு. உண்மையை சொல்கிறா, யார் இது பண்ணி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, சொல்லுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து சொல்லிடுறேன் விடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறமா அவர் கீழே விட்ட உடனே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. அப்புறம் சரி ஒரு பக்கம் துரத்திட்டு ஓட, அப்புறம் ககன் வந்து வம்சிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு.
நீ வந்து அவனை இது பண்ணதுலேயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நீ இந்துவை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு என்னை மன்னிச்சிட்டு அன்றைக்கி நான் பண்ண தப்புக்காகவும் அன்றைக்கி நான் அவனை அடிச்சிருக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உன் தங்கச்சி மேலே இருந்த அக்கறையில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இன்றைக்கும் வந்துட்டு நீங்கள் தான் அதை புரிய வச்சிங்க. அவன் இங்கே வந்தனால எங்களுக்கு புரிஞ்சிச்சு. அந்த நல்ல பொண்ணு மேலே சந்தேகப்பட்டேன், இந்துவை அவ்வளோ நான் லவ் பண்ணேன், ஆனால் அவன் மேலேயே எவனோ ஒருத்தன் வந்து சொல்லிட்டான்னு நான் நம்பிட்டேன், என் தப்பு தான் சொல்கிறாங்க. அப்புறம் ககன் வந்து தன்னோட அம்மா வந்துட்டு அவங்க மாமா கிட்ட மாட்டிகிட்ருக்குது, நீங்கள் வந்து இந்துவை கல்யாணம் பண்ணாதான் அவங்கள வந்து விடுவேன்னு சொன்னது எல்லாத்தையும் ககன் சொல்கிறாரு. நீங்கள் உடனே எங்கள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்னு, இதுக்கு மேலே நேரம் காலம்லாம் பார்க்க வேண்டாமா, நான் இந்து பக்கத்தில் இப்போவே உடனே தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்சி தாலி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அவங்க அப்பா அம்மாவும் வராங்க, ககன் கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு பக்கம் சரி அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, பெரியம்மாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, இந்து கழுத்தில் தாலி ஏறிச்சின்னு தெரிஞ்ச பிறகு தான் வந்துட்டு நான் அந்த சாரதாவை விடுவேன், இல்லைனா விட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த நம்மளோட அபூர்வாவும் அவங்க சித்தியும் வந்துட்டு எப்படியாவது இதை தடுத்தாகணும், அந்த சாரதாவை விடவே விடக்கூடாது, இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதுன்னு பிளான் அப் பண்ணிகிட்ருக்குறாங்க. வெளியே நின்றுட்டு யோசிச்சுட்ருக்குறாங்க என்ன பண்ணலான்ட்டு. இன்னொரு பக்கம் இங்கே இந்த மாதிரி சொல்லிட்டார் மாமான்னு சொல்லிட்டு சரி சோகமாக சொல்கிறாங்க. சரி வாடா பார்த்துக்கலான்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு இந்துக்கிட்ட எல்லாம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. வம்சி மன்னிப்பு கேட்குறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் ககன் அண்ணா தான், கரெக்டாக ட்ராப் பண்ணி அவனை அவங்க வீட்டுக்குள்ளே அமிச்சாங்க, உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நிமிஷமே கல்யாணம் நடக்கணும், ஏன்டா இவ்வளோ அவசரப்படுறீங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணபிரசாத் கேட்க, இந்த மாதிரி பெரியம்மா மாட்டிகிட்ருக்காங்க, மாமா இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்காருன்னொன்னே எல்லாருமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. அப்புறம் இப்போவே கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வம்சி வந்து தாலி கட்டுறதுக்காக வராரு நம்ம இந்துக்கு. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.